Yes, welcome you all to Last Bench Academy. So, last classல நம்ம part 1 of soil resource பார்த்தோம். இன்னைக்கு part 2 பார்த்துடலாம் வாங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பார்ட் 1 பார்த்துருங்க. ஓகே ஃபைன். ஸோ பிஃபோர் தட் லாஸ்ட் பெஞ்ச் அகாடமி ஆப் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரீ நோட்ஸ், ரிவிஷன் நோட்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபார் ஐசிசி 9 அண்ட் ஐசிசி 10. ஸோ ஐசிசி 10க்கு நிறையவே இருக்கும். அண்ட் 9th we are starting batch in this September. ஸோ நீங்கள் எங்களுடைய லாஸ்ட் பெஞ்சை பார்க்கணும் ஸோ அப்படின்னா நீங்கள் புக் ஃப்ரீ டெமோ கிளாஸஸ். ஸோ தட் உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ வேரியஸ் கிளாஸஸ் நம்ம யூடியூப்பில் எடுத்திருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்ட் 1ல் கவர் பண்ணிட்டோம். ஸோ பார்ட் 2 பார்த்துடலாம். ஸோ பிளாக் சாயில் எங்கெல்லாம், சாரி நெக்ஸ்ட் இஸ் ரெட் சாயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெட் சாயில் பொறுத்தவரை இது வந்து வெதரிங் ஆஃப் ஓல்டு கிறிஸ்டலைன் இக்னியஸ் ராக் அண்ட் மெட்டமார்பிக் ராக். ஓகே, ஸோ அது மூலமாக ஃபார்ம் ஆகுது. ரெட் சாயில் ஏன் ரெட் கலரில் இருக்குது நிறைய வாட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஓகே ஃபைன். ஸோ அயன் ஆக்சைடு ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால ரெட் இன் கலர். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ ரெட் டியூ டு, ஏன் ரெட் கலர்? டியூ டு ஃபெரிக் ஆக்சைடு. Ferric iron oxide, ferric oxide. Yellow shade occur where iron is hydrated. எங்கெல்லாம் அயன் கூட தண்ணி கலந்துருக்கும் அந்த டைமில் எல்லோ கலரில் தெரியும். ஓகே, இது ரெட் சாயில் தான் அப்படியே தழுவி எல்லோ சாயிலாக மாறும். ஸோ அது நமக்கு இல்லை போர்ஷனில். டெக்ஸ்சர் பாருங்கள், போரஸாக இருக்கும், ஃப்ரீயபிள், அப்படியே கையில் வச்சுன்னா ஃப்ரீயபிளாக இருக்கும். கேன் ரேஞ்ச் ஃப்ரம் சாண்டிலேருந்து லோமியிலேருந்து கிளே வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. ஸோ அது என்ன சார் சாண்டி, லே, க்ளோமி, ஐ மீன் லோமி, கிளேன்னு தான் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது சாண்டு மாதிரி கையில் இருக்கும், தண்ணி பட்டா கிளே மாதிரி ஆகும். தட்ஸ் கால். ஓகே, ஸோ நியூட்ரியன் இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் இருக்காது, நைட்ரோஜன், ஃபாஸ்பரஸ் இருக்காது. வேற ஃபர்டிலிட்டி ஒன்லி நம்ம மேன்யூர்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்து தான் பண்ண முடியும். ஸோ வாட்டர், லோ மாய்ஸ்சர் ரிட்டன்ஷன். ஸோ பிளாக் சாயில் மாதிரி இதனால் தண்ணியை பிடிச்சி வைக்க முடியாது. ஓகே, ஸோ இரிகேஷன் ஸ்ட்ராங்லி இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நம்ம நிறைய தண்ணி கொடுக்கணும். கிராப்ஸ் பாருங்கள், மில்லட், பல்சஸ், கிரவுண்ட்நட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் ரெட்டு பிகாஸ் ஆஃப் அயன் இருக்கிறனால. பட் டு நாட் சே இட் இஸ் ஹைலி ஃபர்டைல். ஓகே, பிகாஸ் அயன் இருக்கிறனால அது ஃபர்டைல் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள். ஓகே ஃபைன். ஸோ லேட்ரைட் சாயில், ஸோ மலையடி வாரத்தில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தில்ல. மெயின்லி இது வந்து ஹில்லி ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெவி ரெயின்ஃபால்னால என்ன ஆகும்னா அந்த சாயில், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சாயில் இருக்குது. ஓகே, இப்போ மழை அதிகமாக வரனால இதில் இருக்க இந்த சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே கீழே போயிடும். ஸோ இந்த ரீஜியனில் ஒன்றுமே இருக்காது, ஃபிட் ஃபார் நத்திங் கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ லீச்சடு சாயில் கூட சொல்லுவாங்க, லேட்ரைட் சாயில். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ரிமூவ் சாலிபிள். ஸோ அந்த மழை தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுமா, கீழே லீச்சிங் மூலமாக அடிச்சுட்டு போயிடுமா. ஓகே, அயன் அண்ட் அலுமினியம் காம்பவுண்ட் ரிமைன்ஸ் கான்சன்ட்ரேட்டட், ப்ரொடியூசிங் ரெட் ப்ரௌன் ஆஃப் அன் அசிடிக் சாயிலாக இருக்கும் இவங்க பார்க்குறதுக்கு. எங்கே இருப்பாங்க? வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் ஈஸ்டர்ன் காட்ஸில் ஒரு சில இடத்துல, அண்ட் மேகாலயா பிளாட்டியூஸில் இருப்பாங்க. ஸோ லேட்ரைட் சாயிலோட ஃபர்டிலிட்டி அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் பாருங்கள். ஏன் இது வந்து இதில் ஃபிட் ஃபார் நத்திங் சொன்னோன்னா இட்ஸ் இன்ஃபர்டைல். கரெக்டாக அதில் வந்து அவ்வளோவா விளைச்சல் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா லீச்சிங் இருக்கிறனால அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சான். ரெண்டாவது புவர் ஹியூமஸ் இருக்காது, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஏன்னா எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு, இல்லை ஒன்றுமே இல்லை, ஃப்ரீக்வெண்ட்லி அசிடிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இதை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம்? அப்போ அங்கேயும் விளைச்சல்லாம் பண்ணுறாங்களே சார். எஸ், அவங்க மேன்யூர், ஃபர்டிலைசர்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இரிகேஷன் அண்ட் மல்ச்சிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்லோப்பில் பண்ணும் போது அங்கே இருக்கக்கூடிய சாயில் எரோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக இட் இஸ் crops suitable high rainfall region like tea, coffee, rubber, cashews இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க லேட்ரைட் சாயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வெல் வேர்ஸ்ட் ஒரு கம்பேரிசன். ஓகே, அவ்வளோ நாம படித்ததை நீங்கள் இதில் அப்படியே பார்க்கலாம். ஆரிஜின் ரிவர் ரீஜனில் அலுவியல், வெதர்ட் பேசால்ட் வந்து பிளாக், கிறிஸ்டலின் ராக் வெதர்னா ரெட்டு, இன்டென்ஸ் லீச்சிங்னால வருது லேட்ரைட். டெக்ஸ்சர், கலர்ஸ், மாய்ஸ்சர், எதில் அவங்க வீக்காக இருக்கிறாங்க. நைட்ரோஜன் ஹியூமஸ் கம்மியாக இருக்குது எங்கள் இதில் அலுவியலில், நைட்ரோஜன் பாஸ்பரஸ் ஹியூமஸ் கம்மியாக இருக்குது.
நைட்ரோஜன், பாஸ்பரஸ், ஹியூமஸ் அகைன் ரெட்டில். இது லீச்டு அசிடிக்காக இருக்குது. கீ கிராப்ஸ் பாருங்கள் என்னெல்லாம் க்ரோ பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாஸில் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ படித்ததை நம்ம இன் ஷார்ட்டில் பார்க்குறோம். ஓகே ஃபைன். ஸோ ஐடென்டிஃபை த சாயில் ஃப்ரம் த க்ளூ. ஸோ இதில் ஆன்சரும் இருக்குது. ஸோ எனிஹவ் பாருங்கள், ஃப்ளட் பிளெயின்ஸ் ரெனியூடு பை ரிவர் டெபாசிட்னு கேட்டால் அலுவியல்னு சொல்லலாம். டீப் கிராக்ஸ் இன் சம்மர், டீப் கிராக் ஒரே நிமிஷம் இருங்க. டீப் கிராக்ஸ் இன் சம்மர் டைமில் கிராக் விழும் இல்லையா, ஸோ காட்டன் பெல்ட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பிளாக்னு சொல்லலாம். அண்ட் தென் ரெட் டியூ டு அயன் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ அப்படி கேட்டால் ரெட் சாயில். ஹெவி ரெயின்ஃபால் இன்டென்ஸ் லீச்சிங் மூலமாக வர்றது லேட்ரைட் சாயில். நியூ அலுவியம் ஓகே ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளட் பிளெயின்ஸ் மீன்ஸ் காதார். ஓல்ட் அலுவியம் வித் கன்கார் நோடியூல்ஸ் கேட்டால் நீங்கள் பங்கார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். ஸோ சியர் சாயில் எரோஷன் அப்படின்னா என்ன, ஸோ அதோடைய மீனிங் அண்ட் ஏஜென்ட்ஸ் என்னெல்லாம் சாயில் தட் இஸ் டாப் லேயரை எரோட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சாயில் எரோஷன்னாலே ரிமூவல் ஆஃப் அப்பர் சாயில். ஸோ ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகும். ஸோ ரிமூவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அப்பர் சாயில் லேயர் என்னென்ன ஏஜென்ட் மூலமாக நடக்குது, எஸ்பெஷலி ஒரு தண்ணி மூலமாக மழை ஓவராக வந்துச்சுன்னா அது அடிச்சுட்டு போகும். ரெண்டாவது விண்டு மூலமாக கூட, காற்று மூலமாக கூட அடிச்சுக்கிட்டு போகும். ஓகே, ஸோ மெயினாக ஒரு சில இடத்துல இந்த இடத்துல டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால ஹியூமன் ஆக்டிவிட்டினால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ 3 வகையாக ஏஜென்ட் இருக்காங்க, வாட்டர், விண்ட், ஹியூமன். ஓகே, ஸோ ஏன் இது ரொம்ப சீரியஸ், டாப் சாயிலில் தான் ஹியூமஸ் இருக்குது, நியூட்ரியன்ட் இருக்குது, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய நடக்குது. ஓகே, இதெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபர்டிலிட்டி போயிடும், இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிடும், அண்ட் கிராப் ஈல்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். தட்ஸ் வை. ஓகே, சியர் வாட்டர் எரோஷனே. ஓகே, இந்த சாயில் எரோஷன்லேயே நிறைய இது இருக்குது, ஸ்ட்ரக்சர்ஸ் தட் இஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது, பெயர்கள். ஷீட் எரோஷன் தான் பாருங்க, மேலே இருக்கிற லேயர் மட்டும் ரிமூவ் ஆகும் சாயிலிருந்து. ரில்லுன்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு குழிகள் ஏற்படும். இதுவே இன்னும் பெருசாக குழி ஆயிடுச்சுன்னா கல்லின்னு சொல்லுவோம். அண்ட் ரிவர் பேங்க் இங்கே பாருங்க இப்படி போய்கிட்டே இருக்கும், தண்ணி இங்கே இருக்கிறது அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கும். தட்ஸ் கால்ட் ரிவர் பேங்க் எரோஷன். ஸோ திஸ் வாட் அபவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரோஷன். ஓகே, லெட்ஸ் see about wind erosion. எப்படி விண்டு வந்து சாயிலை ரிமூவ் பண்ணுது. ஸோ ஃபைன் பார்ட்டிகல்ஸ் காற்று அடிச்சுனா லிஃப்ட் ஆகி போகும். ஓகேவா, ஃபைன். ஸோ அதனால் இதாகுது. கண்டிஷன் தட் இன்க்ரீஸ் ரிஸ்க், அதாவது எப்போல்லாம் கம்மியாக மழை வருது, ட்ராட் இருக்கோ, வறட்சி இருக்கோ, வெஜிடேஷனே தட் இஸ் அந்த கவர் க்ராப் கவரே கம்மியாக இருக்குது, பேர் ப்ளவுட் ஃபீல்ட்ஸ், ஸோ அந்த உழவுறது கம்மியாக இருக்குது, ஸ்ட்ராங் ட்ரைவின்ஸ் அதிகமாக அடிக்குது, ட்ரைவின், ஓவர் கிரேசிங். நம்ம மாடை வந்து இப்போ பாருங்கள், சே ஃபார் எக்ஸாம்பிள் okay. Wait a minute. அடுத்து போக மாட்டேது. Okay, fine. So watch here. இப்போ என்னன்னா இங்கே ஒரு சாயில் லேயர் இருக்குது, சரியா, இப்படி வச்சுக்கலாம் சாயில் லேயர். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு மேலே புல் இருக்குது. ஓகே, மேலே புல் இருக்குது. இங்கே புல் இருக்குன்னா அது கீழே ரூட் இருக்கும், கரெக்டாக ரூட் இருக்கும். ஓகே, ஏன்னா புல்லுக்கும் ரூட் இருக்கும் இல்லையா. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு மாடு வருது, இந்த மாடு வந்து இந்த புல்லை பீயுது. ஓகே, இவ்வளோ லெவல் வரைக்கும் நீங்கள் மேய விடலாம்.
ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க, மற்ற இடத்துல புல்லு கிடைக்கலன்னு சொல்லி அதே இடத்துல மேய விடுவாங்க. அப்போது அந்த மாடு என்ன பண்ணும்னா, இந்த இந்த பாட்டமில் இருக்கிற புல்லை இழுத்துரும். இழுக்கும் போது இந்த ரூட்டும் சேர்ந்து வெளியே வந்துடும். அப்படி எல்லாத்துக்கும் வரும்போது இந்த இடமே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். அப்போ திடீர்னு ஒரு காற்றோ அல்லது ஏதோ ஒரு வாட்டரோ அடிக்கும் போது ஈஸியாக அது எரோட் ஆகிடும். தட்ஸ் கால் த சாயில் எரோஷன் ஹியர். அப்போது ஓவர் கிரேசிங்கை லிமிட் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்தியன் எக்ஸாம்பிள் பாருங்கள். அரிட் அப்படின்னா ட்ரைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ செமி அரிட் கொஞ்சம் ட்ரை வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில். ஸோ அங்கே தான் நிறைய காற்று அடிக்கும்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் டிஃபென்ஸ் ஷெல்டர் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஷெல்டர் பெல்ட்னா என்ன? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரம் இருக்கா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் ஒன்று வைக்க போகிறோம். இங்கே இங்கே இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி ஒரு காற்று அடிக்குதுன்னா, உயரமாக அடிக்குதுன்னா இந்த மரம் எனக்கு பிளாக் பண்ணும். இன்னும் உயரமாக இருந்தால் இந்த மரம் பிளாக் பண்ணும். கீழே அடித்தா இதை பிளாக் பண்ணும். ஸோ நடுவில் இங்கே கிராப்ஸ். அதே மாதிரி அந்த பக்கம். ஸோ அதை காற்று அடித்தாலே எனக்கு பிளாக் பண்ணும். பெல்ட்டு மாதிரி இட் வில் பி ஆக்டிங். தட்ஸ் கால் ஷெல்டர் பெல்ட்னு சொல்லுவோம். ஓகே. எஸ். ஸோ ஸ்ட்ரிப் கிராப்பிங், ஸ்ட்ரிப் ஒரு லைனாக கிராப் பண்ணுறது. ஸோ வெஜிடேஷன் கவர் அண்ட் ரெகுலேட்டர் இந்த கிரேசிங்கை பாதுகாப்பாக பண்ணுறோன்னா that is more than enough. Okay. So human causes the accelerated erosion. Human தான் அதிகமாக இந்த எரோஷனை காஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் டீஃபாரஸ்டேஷன்னா மரத்தை வெட்டுறது. அப்படி வெட்டும் போது ரூட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுமா, லூசன் அப் ஆகிடும். அப்போ நான் சொன்ன அந்த ஓவர் கிரேசிங் மாதிரியே தான். ஓகே. ஸோ சாயில் லூஸ் ஆகிடும், எரோட் ஆகும். ஸோ ஓவர் கிரேசிங் as I told you, ஸோ கிராஸஸ் ரிமூவ் ஆகும், கீழே இருக்கிற ரூட்ஸ்லாம் வெளியே வருது. ஃபால்ட்டி ஃபார்மிங், ஒழுங்காக ஃபார்ம் பண்ண தெரியாமல், ஓகே, அங்கங்கே அப் அண்ட் டவுனில் ப்ளவ் பண்ணுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க சாயிலை. ஸோ தட் அந்த சாயிலை டெஸ்ட் எதுவுமே பண்ணாமல் விட்டுறாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மெயினாக அசாம் ரீஜனில் ஜும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? JHUM, ஜும்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஒரு ஃபாரஸ்ட் ரீஜனை சூஸ் பண்ணிப்பாங்க. அதில் ஒரு பார்ட் ஆஃப் பிளேஸை, அதில் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே கட் பண்ணிவிடுவாங்க, அதை எரிச்சிடுவாங்க இந்த மாதிரி. அப்புறம் அந்த இடத்துல போய் கிராப்பிங் பண்ணுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எரிச்ச உடனே அதில் நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாயிலில் இருக்கும். ஒரு 1 மந்த் விட்டுட்டு கிராப்பிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்ல விளைச்சல் கிடைக்கும். 6 மந்த், 1 இயர், 2 இயருக்கு அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லேண்டு போயிடும், ஸ்பாயில் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு பக்கத்து லேண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ திஸ் கால் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறனால அது போய் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவாங்க, ஆர் ஜூம் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. இதை ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா மரத்தை வெட்டி அதை பேர்ன் பண்ணுறாங்க இல்லையா? எஸ். ஸோ மைனிங் பண்ணுறதுனால நமக்கு அந்த இடத்துல சாயில்லாம் லூசன் அப் ஆகுது. ஓவர் கல்டிவேஷன் பண்ணலாம், பண்ணதுலேயே பண்ணிட்டு இருந்தா சாயில் ஃபர்டிலிட்டி போயிடும்ல. எஸ். அண்ட் தென் கம் சாயில் கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வ் பண்ணியே ஆகணும். ஸோ கவர், விச் மீன்ஸ் நம்ம வந்து இந்த கவர் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது கூடவே ஒரு கிராப்ஸ் கூடவே சேர்த்து இன்னொரு கிராப்ஸை வளர்ப்பாங்க. ஓகே. ஸ்லோ வாட்டர், இந்த மாதிரி ஸ்லோவாக தண்ணி இறங்குற மாதிரி டெரேஸ் பில்ட் பண்ணலாம், கான்டூர் பில்ட் பண்ணலாம். பிளாக் வில்டை பிளாக் பண்ணுற மாதிரி ஷெல்டர் பெல்ட் சொன்னோம் இல்லையா? ஸ்ட்ரிப் கிராப்பிங், பில்ட் சாயில். ஸோ ஆர்கானிக் மேட்டர் கிராப் ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராப் வைக்கிறாங்க, ஒரு ரைஸ் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா அடுத்து லெக்யூமினஸ் பிளான்ட் போடுவாங்க. ஏன்னா ரைஸ் கல்டிவேஷன் ரெக்வயர்ட் நைட்ரோஜன். ஓகே. ஸோ நைட்ரேட்ஸு சாயிலேருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் இதுலேயே பல்சஸ்லாம் க்ரோ பண்ணுவாங்க. அப்போ பல்சஸ் க்ரோ பண்ணும்போது அந்த பல்சஸ் ரூட்ஸ் ஆர் ஹேவிங் ஒன் ஸ்ட்ராங் எஃபெக்ட். என்னென்னா நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு நடக்கும் ஒன்று. ஸோ சாயிலில் அந்த லெக்யூமினஸ் பிளான்ஸ் வில் ஃபிக்ஸ் இட். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நைட்ரேட்ஸ் கிடைக்கும். திரும்பி அடுத்து நீங்கள் அந்த சாயிலில் க்ராப், தட் இஸ் ரைஸ் எல்லாம் போடும்போது நல்லா விளைச்சல் கொடுக்கும். தட்ஸ் கால் க்ராப் ரொட்டேஷன். ஓகே. ஸோ ஃபிக்ஸ் டேமேஜ். ஸோ நிறைய இடத்துல இந்த டேம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ செக் டேம், தடுப்பணைகள் சின்ன சின்னதாக, அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் மேனேஜ் யூஸ் ரெகுலேட்டட் கிரேசிங். ஸோ பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. அவ்வளோதானா? ஓகே. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஸ்ட்ரிப் கிராப்பிங் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே லைனில் இருக்கா? ஷெல்டர் பெல்ட் பாருங்கள்,
ஸோ காற்று மேலே அடித்தா இங்கே பிளாக் பண்ணுவோம், கீழே அடித்தா இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது இங்கே பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த இடத்துல க்ராப்ஸ் வளரும், சூப்பராக இருக்கும். அண்ட் தென் க்ராப் ரொட்டேஷன் அப்பப்போ ஆல்டர்னேட் க்ராப் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கவர் க்ராப்ஸ், ஸோ ப்ரொடெக்ட் த சாயில் சர்ஃபேஸ் ஃப்ரம் ரெயின் ட்ராப். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ க்ராப் இருக்கா, அதுக்கு மேலே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராஸ், காய்ந்த புல் இதெல்லாம் போட்டாங்கன்னா ஓகே வாட்டர் ரிட்டென்ஷன் பண்ணி வச்சுக்கும். அங்கேருந்து காற்று அடித்தாலும் அந்த சாயிலை எரோட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஓகே, ஸோ சி ஹியர் நெக்ஸ்ட் இஸ் ரிப்பேரிங் கல்லீஸ். ஸோ அந்த கல்லி எரோஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஆனால் ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எப்படி ஒரு ஸ்மால் கல்லீஸை ஓகே ஸ்டோன்ஸை வச்சு இந்த மாதிரி பேரியர்ஸ் மாதிரி இப்படி இருக்கிறத பேரியர்ஸ் மாதிரி வைக்கோனா இந்த இடத்துல நம்ம தண்ணியை சேமித்து வைக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீவெஜிடேஷன், கிராஸஸை பிளான்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் ரெக்கவர் பண்ணலாம். ஷர்ப்ஸு, அஃபாரஸ்டேஷன், ரெகுலேட்டட் கிரேசிங்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். சஸ்டைனபிள் சாயில் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் எங்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஹிமாலயன் ஹில்லி ரீஜியனில், அலுவியல் பிளெயின்ஸில், டெக்கன் பிளாக் சாயில், அரிட் வெஸ்டர்ன் இந்தியாவில், ஹை ரெயின்ஃபால் லேட்ரைட் பெல்ஸில், மைண்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் லேண்ட்ஸ் இந்த மாதிரி ரீஜன்ஸ்லலாம் நீங்கள் ஹவ் டு மெயின்டைன் த சாயில். ஏன்னா சாயிலை மெயின்டைன் பண்ணி தான் அந்த இடத்துல நமக்கு யூ கேன் கெட் த க்ராப்ஸ். ஓகே, இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஸோ மைண்ட் மேப், சாயில் ரிசோர்ஸஸ், ஸோ ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அண்ட் தென் ப்ரொஃபைல், மேஜர் சாயில், இதெல்லாம் தான் நம்ம அவ்வளோ நேரம் படித்தோம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சாலே மோர் தென் எனஃப். ஸோ பார்ட் 1 and 2 பார்த்தீங்கனாலே ஸோ ஒன் ஷார்ட் ரிவிஷன் ஃபார் சாயில் ரிசோர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அண்ட் தென் ஒன்லி யூ கேன் கோ வித் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃபைன், ஐ ஹோப் ஸோ. தட்ஸ் இட் ஃபார் டுடே. வேறு என்ன சாப்டர் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், வில் பிரிங் இட் அவுட். ஸோ லெட் மீ see you next class. Thank you.